நம்ம ஊர் நம்ம வீரராகபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் 2024-2025 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இக்கல்வியாண்டின் பயணத்தை நினைவு கூர்ந்து நம் பள்ளியின் வளர்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். 1954ஆம் ஆண்டு தொடக்க பள்ளியாக தொடங்கப்பட்டு 1991ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட நம் பள்ளி 71 ஆண்டுகளை கடந்து இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த கல்வியாண்டு ஜூன் 10ஆம் தேதி இனிதே துவங்கியது. நம் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 60 மாணவர்களும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை 69 மாணவர்களும் என மொத்தம் 129 மாணவ மாணவியர் தற்போது பயின்று வருகிறார்கள். ஊர்கோடு இழுக்கும் தேர் போல தலைமை ஆசிரியர், 2 பட்டதாரி ஆசிரியர்கள், 3 இடைநிலை ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து எம் பள்ளி என்னும் தேரை இழுத்து அதில் உள்ள மாணவ தெய்வங்களுக்கு கல்வி என்னும் ஆராதனையை சிறப்புடனே செய்து வருகிறோம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்து முறையிலும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு படைப்பாற்றல் முறையிலும் கல்வி புகட்டப்படுகிறது. கல்வி ஒன்றே அழியாத செல்வம். அக்கல்வி செல்வத்தோடு மாணவர்களின் பல்வேறு திறன்களை வெளிக்கொணர இலக்கிய மன்றம், வானவில் மன்றம், வினாடி வினா மன்றம், சிறார் திரைப்பட மன்றம், கணித மன்றம், ஜேஆர்சி, ஸ்கவுட், சுற்றுச்சூழல் மன்றம் என பல்வேறு மன்றங்கள் தொடங்கப்பட்டு செவ்வனே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாதந்தோறும் மாணவர்களுக்கு சிறார் திரைப்படங்கள் திரையிடப்பட்டு மாணவர்களின் சிந்தனை திறனும் கற்பனை வளமும் தூண்டப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் குழந்தைகள் தின விழா நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி பள்ளியில் மகிழ்முற்றம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் மூலம் மாணவர்களுக்கு தலைமை பண்பை வளர்க்கவும், மாணவர்களின் அன்றாட செயல்பாடுகளை கண்காணிக்கவும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 குழுக்கள் உருவாக்கப்பட்டு மாணவர்கள் தினந்தோறும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்கள் மூலமும் வாசிப்பு இயக்கம் மூலமும் மாணவர்களின் வாசிப்பு திறன் மெருகேற்றப்படுகிறது. இக்கல்வியாண்டில் தமிழக அரசின் வழிகாட்டுதலின் பேரில் மாணவர்களுக்கு கலை திருவிழா போட்டிகள் பள்ளி, வட்டாரம், மாவட்டம் மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட்டன. இதில் நம் பள்ளி மாணவர்கள் லித்திகா, திவேஷ், நந்தகுமார், சுபஸ்ரீ, லீலா பிரசாத், மோனிஷ் ஆகியோர் வட்டார அளவில் வெற்றி பெற்று மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டனர். அதில் நம் பள்ளி மாணவன் 4ஆம் வகுப்பு திவேஷ் மாவட்ட அளவில் 3ஆம் இடத்தையும், 8ஆம் வகுப்பு மாணவன் மோனிஷ் ஓவிய போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தையும் பிடித்து நம் பள்ளிக்கும் திருவாலாங்காடு வட்டாரத்திற்கும் பெருமை சேர்த்தனர். 2025ஆம் ஆண்டுக்கான புத்தக திருவிழா 4ஆம் ஆண்டாக திருவள்ளூரில் நடைபெற்று வருகிறது. இப்புத்தக திருவிழாவிற்கு நம் பள்ளியின் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். புத்தக திருவிழாவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் நம் மாணவர்கள் தங்களின் சிறப்பான பங்களிப்பை அளித்து விழா குழுவினரின் பாராட்டுதலை பெற்றனர். புத்தக திருவிழா சார்பில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் நம் பள்ளி மாணவன் மோனிஷ் கல்வி மாவட்ட அளவில் முதலிடத்தையும், தேஜாஸ்ரீ கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். முன்னதாக 2023-24ஆம் கல்வியாண்டு நடைபெற்ற புத்தக திருவிழா கலை நிகழ்ச்சியில் நம் பள்ளி சிறந்த கலை நிகழ்ச்சியை வழங்கிய பள்ளிக்கான பரிசினை பெற்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை தூண்டும் வகையில் 2024ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி மற்றும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 ஆகிய 2 நாட்களில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. இக்கண்காட்சியில் மாணவர்களது படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் சிறந்த படைப்புகளுக்கு IRCDS மூலம் பரிசுகள் வழங்கப்பட்டு மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர்.
ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டத்தில் 24 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். திருமதி பி ஜோதி அவர்கள் தலைவராகவும் திருமதி பி பிரியா அவர்கள் துணைத் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டனர். இக்கல்வி ஆண்டில் மாணவ மாணவிகளுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து மருத்துவ குழு மூலம் தொழுநோய் ஒழிப்பு திட்ட முகாமும் பேரணியும் நடத்தப்பட்டன. மேலும் 1 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தடுப்பூசி முகாமும் நடைபெற்றது. வளரிளம் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இக்கல்வி ஆண்டில் நடத்தப்பட்டது. வீரராகவபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் மூலமாக 20 நபர்களுக்கு தன்னார்வலர் திருமதி யூகாம்பிகை அவர்கள் மூலம் எண்ணறிவும் எழுத்தறிவும் கற்பிக்கப்பட்டது. இக்கல்வி ஆண்டில் தமிழக அரசால் வழங்கப்படும் விலையில்லா பாடநூல், பாட குறிப்பேடு, சீருடை, பயிற்சி நூல் ஆகியவை 3 பருவங்களுக்கும் வண்ண பென்சில், கிரையான், காலணி, புத்தகப்பை, அட்லஸ், கணித உபகரண பெட்டி ஆகியவை உரிய காலத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. காலை உணவு திட்டமும் மதிய உணவு திட்டமும் சிறப்பான முறையில் நம் பள்ளியில் செயல்படுத்தப்பட்டு சத்தான உணவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மாணவ மாணவியர்கள் கல்வி உதவித்தொகை பெற அனைத்து மாணவர்களுக்கும் அஞ்சல் நிலையத்தில் சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆதார் எண் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2023-2024ஆம் கல்வியாண்டில் திருவள்ளூர் மாவட்ட அளவில் சிறந்த பள்ளியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் தெரிவு செய்யப்பட்டு பள்ளியின் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள ரூபாய் 50,000 ரொக்க பரிசு நம் பள்ளிக்கு வழங்கப்பட்டது என்பதை இங்கே பெருமிதத்தோடு பதிவு செய்து கொள்கிறோம். பள்ளியின் அலுவலக பணிகளை மேற்கொள்ள இக்கல்வியாண்டில் ஏஏயாக திருமதி ஜான்சி ராணி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவர் தம் சிறப்பான பணிகளால் அலுவலக வேலைகள் தொய்வு இல்லாமல் நடைபெற்று வருகிறது. ஆஷா நிறுவனம் மூலம் மாணவர்களுக்கு கணினி மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இதற்காக ஆஷா நிறுவனம் மூலம் 2 ஆசிரியர்கள் திருமதி பொற்கோனரசி, திருமதி சத்யா அவர்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார்கள். நமது பள்ளியில் நடைபெறும் கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தினம், குழந்தைகள் தினம், குடியரசு தினம், பொங்கல் விழா ஆகிய விழாக்களுக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி ஊக்கப்படுத்துவது மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த நல்ல ஒத்துழைப்போடு வரும் கல்வியாண்டில் அதிக மாணவர்களை பள்ளியில் சேர்த்து இடைநிற்றலை தவிர்த்து நம் பள்ளியை மிளிரும் சிறந்த பள்ளியாக உயர்த்துவதே நமது நோக்கமும் அவாவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தலைமை ஆசிரியர் திரு க. பரந்தாமன் அவர்களின் சீரிய தலைமையில் இவ்வாண்டு நம் பள்ளிக்கு மிகுந்த வளர்ச்சியையும் சாதனைகளையும் கொண்ட ஒரு ஆண்டாக அமைந்தது. 2024-2025ஆம் கல்வியாண்டு பல சாதனைகளுடன் நிறைவடைந்துள்ளது என கூறி இவ்வாண்டறிக்கையை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.